ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல் லவ்ஸி எபிசோட் 8. எபிசோட் 8ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயோ நம்ம மொட்டை தான் காட்டுறாங்க. மொட்டு வந்து கையில் ஒரு தண்ணி ஜக்கோட நம்ம ரக் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரூமுக்கு வரான். நம்ம ரக் வந்து ஒர்க் பண்ணி தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டா போல குடிச்சு அதனால அவனுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம ரக் ஒர்க் பண்ணுற அழகியவோ நம்ம மொட்டு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கீழே போயிடலாம். சரி ஒர்க் பண்ணட்டும்ட்டு கீழே போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. சரி ஏதாவது இருக்கான்ட்டு இன்னும் நோண்டிட்டு இருக்கா. அப்படி நோண்டிட்டு இருக்கும்போது நம்ம மொட்டுக்கு வந்து மீனா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னோட சுகர் லெவல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால நீங்கள் எனக்கு டெசர்ட் வாங்கிட்டு வாங்க அங்கிள் அப்படின்ட்டு நம்ம மீனா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருக்கு. இதை பார்த்தோன்னே மொட்டுக்கு ஹாப்பி ஆகிட்டு அப்படியே நம்ம மீனாக்கு டெசர்ட் வாங்குறதுக்காண்டி நம்ம முட்டை அங்கேருந்து போயிடுறோம். இந்த பக்கம் மீனா உட்காந்துனா ஸ்கூல் கிரவுண்டில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து கரெக்டாக நம்ம மட்டும் டெசர்ட் வாங்கிட்டு வரவும் நம்ம மீனாக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டு நம்ம மொட்டை பார்த்துட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துட்டீங்க அங்கிள், நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அங்கிள் என்ன அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து மொட்டை பார்த்து சொல்லவும் நம்ம மொட்டுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ மீனா வந்து சீக்கிரமாக வாங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை 2 பேரும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வியையும் மூக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம வி வந்து போனதுலேயே சொன்னிருப்பா, எனக்கு வந்து ரிஹர்சல் பண்றதுக்கு ஆள் வேணும், அதனால நீ என் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு நம்ம வி சொன்ன மாதிரியாவும் நம்ம வியும் மோக்கும் உட்காந்து நம்ம வியோட வீட்டுல உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மோக்குக்கு வந்து படிச்சு படிச்சு பார்க்குற சுத்தமா மண்டையிலேயே ஏறவே இல்லை. நம்ம வியை பார்த்துட்டு என்னால முடியவே இல்லை, எனக்கு இது மெமரியே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம மோக்கு சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு இரு நான் உனக்கு சொல்லி தரேன், இதெல்லாம் உள்ளார இன்வால்வ் ஆகி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்து என்ன பண்றான்னா நம்ம மோக் கையை பிடிச்சி சொல்லி தரதும் மூக்கை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்லி தரதும் இப்படியே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போகவும் நம்ம மோக்குக்கு வந்து வி இந்த மாதிரி பண்ண அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது போல. டக்குன்ட்டு நம்ம மூக் வந்து என்ன பண்றான்னா நம்ம விய தள்ளி விட்டுட்டு என்னால இதெல்லாமேவும் இந்த லைன் எல்லாமேவும் மெமரி பண்ண முடியல, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ட்டு எனக்கு தோணல. இதை எல்லாத்தையுமேவும் நான் வீட்டில் போய் வேணா இதெல்லாம் மக்கப் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் இது எல்லாத்தையும் ரிஹர்சல் பண்ணி காட்டுறேன். எனக்கு இப்பதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு, நான் போய் பீஸாவை போய் மீட் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்க கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக் வந்து அங்க இருந்து வேக வேகமா ஓடி போயிடுறான். நம்ம வி இருந்துட்டு மூக் போறத பார்த்துட்டு ஐயோ இவளுக்கு நான் எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறேனோ, எப்படி சொன்னாலும் இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கவுச்ல அப்படியே படுத்துக்கிறா நம்ம வி. இங்க நம்ம மட்டும் டெசர்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து சரி அது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டைமை பார்க்குறான். டைம் லஞ்ச் வந்துருச்சு போல். சரி இன்னும் ஆளுக்கான பையன் என்ன தான் பண்ணுறான்ட்டு சரி மேலே போய் பார்க்கலான்ட்டு நம்ம மட்டும் மேலே போய் பார்த்தா நம்ம ரப் வந்து சின்சியராக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஒர்க் பண்ணுறதா நம்ம மொட்டு வந்து தூரமாக நின்று பார்த்துட்டு அவனை பார்த்து அப்படியே செம்ம க்யூட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் பக்கத்தில் போய் அவன் வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வெறும் கிளாஸை வச்சிருக்கான். அந்த கிளாஸை கூட ஃபில்அப் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் நம்ம ரக் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம மொட்டு போய் அவன் பக்கத்தில் அந்த கிளாஸில் தண்ணி எடுத்து வைக்க அதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணியை நம்ம ரக் வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு மறுபடியும் அவன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ணுற எல்லாத்தையுமே மொட் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இன்னும் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இன்னும் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை மட்டும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்லவும் நம்ம மட்டும் சரி ஓகே நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு வச்சிருந்த காலி டம்ளர் மறுபடியும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போய் நம்ம கீழே உட்காந்து அவன் என்னமோ லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரக் வேலை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு கீழே நம்ம மொட் பக்கத்துல வந்து சோஃபால உட்காந்து அவனை அப்படியே நம்ம மொட் மேல அப்படியே படுத்துக்கிறான். அப்படி படுக்கவும் நம்ம மொட்டை அவனை அப்படியே லைட்டா அவன் தலையை அப்படியே தடவி கொடுத்துட்டு இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேப்டாப் இதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம ரக்கை பார்த்துட்டு உனக்கு பசிக்குதா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க ரக்கு இருந்துட்டு இல்லை அப்படின்ட்டு தலையாட்டுவான். உனக்கு டயர்டா இருக்கா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க அதுக்கும் நம்ம நம்ம ரக்கு ஊன்ட்டு மட்டும்தான் மண்டையாட்டுவான். அப்போ நம்ம மொட்டு இருந்துட்டு சரி அப்பனா ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு ஆனா எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஐடியாவே இல்லையே அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட நம்ம ரக் சொல்ல அதுக்கு நம்ம மொட் வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு வந்து அந்த கவுச்சில் லைட்டா சாஞ்ச மாதிரி தான் இதுக்கு முன்னாடி உட்காந்துருப்பா. இப்போ வந்து என்ன பண்றான்னா நல்லா அந்த சோஃபாலேயே அப்படியே படுத்துக்கிட்டான். அப்படி படுத்துக்கவும் நம்ம ரக்கும் நம்ம மொட் செஸ்ட் மேல அப்படியே நல்லா படுத்துக்கிறான். அப்படி படுத்துக்கவும் நம்ம மொட்டு வழக்கம் போல அவன் தலையை அப்படியே லைட்டா தடவி கொடுத்துட்டு உனக்கு நீ காஃபி குடிக்கிறியா, நான் உனக்காண்டி காஃபி போட்டு வரவா அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக்கிட்ட சொல்ல அதுக்கு ரக்கு இருந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு செம கியூட்டா வெறும் மண்டையை மட்டும் ஆட்டுறான். ஆட்டிட்டு அவன் செஸ்ட் மேலேயே அப்படியே படுத்துக்கிறான். அப்படி படுத்துக்கிட்டு தான் அவன் டேபிள் ஒரு விஷயத்த நோட் பண்றான். அங்க ஒரு பிரேஸ்லைட் மாதிரி ஒரு இது இருக்கு, அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு சொல்றான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு மொட்டை பார்த்து இது பாக்குறதுக்கு பிரேஸ்லைட் மாதிரி இருக்கு, உன்னோட அந்த டைவிங் ஷாப்பை வந்து மூட போறியா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்கிட்ட சொல்ல அதுக்கு மொட்டு இருந்துட்டு நான் அப்படி சொல்லவே இல்லையே, இதோட ஷாப் வந்து ஜாப்பனீஸ்காரவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க, நான் இதுக்கு வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு ஓ அப்படியா இப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்ட்டு நான் சொல்லணுமா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்க அதுக்கு மொட்டு இருந்துட்டு அப்பனா இது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, பாக்குறதுக்கு கியூட்டாவும் பிரிட்டியாவும் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல மொட் வந்து டக்குன்ட்டு நம்ம ரக்க
லிப்ஸ்ல பச்சைக்கிட்ட ஒரு இச்சு குடுத்துடுறான். இவன் இந்த இச்சு குடுக்கவும் நம்ம ரக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவன் இந்த மாரி கிஸ் பண்ணுவான்ட்டு. நம்ம மொட் வந்து கிஸ் குடுத்துட்டு, "எனக்கு உன்ன பிடிச்சிருக்கே" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்லிட்டு, ரக்க பாத்துட்டு, "நீ என்ன சொல்ற? எதுவும் சொல்லலையா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க, அதுக்கு ரக் வந்து மொட்ட பாத்துட்டு, "நான் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அந்த பிரேஸ்லெட்ட சொன்னேன். நான் உன்ன சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதேவும், யாரோ காலிங் பெல் அமுக்குற மாரி சவுண்ட் கேட்குது. நம்ம மொட்டு, "இரு நான் போய் பாத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மொட்டு போய் கதவ திறந்து பாத்தா வந்திருக்கிறது கதவ திறந்தோனேவும் இருந்துட்டு, "எங்க என் ஃப்ரெண்ட்?" அப்டின்ட்டு கேட்க, அதுக்கு மட்டும் இருந்துட்டு, "கண்ணால அங்க தான் இருக்கா" அப்டின்னு சொல்ல, அதுக்கு இருந்துட்டு, "என்ன உங்க 2 பேத்தையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஃபேஸ பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு" அப்டின்னு சொல்ல, நம்ம மட்டும் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்டின்னு சொல்லவும், நம்ம அங்கருந்து போயிடுறா. நம்ம மட்டும், "ஆமா கொஞ்ச நேரம் கூட தனியா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே" அப்டின்ட்டு மனசுலயே அப்டியே ஃபீல் பண்ணிக்கிறா. நம்ம வந்து அப்டியே நடந்து வந்து ரக்க பார்த்து, "எனக்கும் கொஞ்சம் தண்ணி குடு, எனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிறா. அதுக்கு நம்ம ரக்கு பார்த்து, "அங்கருந்து டிரைவ் பண்ணிட்டு வந்து கரெக்ட்டா என் வீடு வாசல் முன்னாடி தான் உன் கார ட்ராப் பண்றேன். அங்கருந்து என் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ளேயே உனக்கு வேர்க்குதா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து பார்த்து சொல்ல, அதுக்கு இருந்துட்டு அவள அப்படியே பார்த்துட்டு, என்ன பார்த்த உனக்கு கடுப்பா இருக்கா? உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு ரக் வந்து பார்த்துட்டு, "இத வந்து நீ யாருக்கு சொல்ற?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட கேட்க, வந்து அவள அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ரக் அவள பார்த்துட்டு, "இது வந்து என் செக்ரட்டரி பத்திய விஷயம் தானே?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட கேட்க, அதுக்கு இருந்துட்டு அவள பார்த்துட்டு, "ஆமா உன் செக்ரட்டரி எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப ஷார்ப்பு. ஆனா ஒரு விஷயத்த தவிர" அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு, "என்ன விஷயம்?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "என்ன பாரு, நான் அவள எவ்வளவோ செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா அவ அந்த விஷயத்துல இருந்து எப்பயாவது தப்பிச்சுக்கிட்டே போறா" அப்படின்ட்டு நம்ம சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம மொட் வந்து தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு, "இதோ தண்ணி குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து ரக்க பார்த்துட்டு, "சரி டின்னருக்கு என்ன சமைக்க?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, ரக் இருந்துட்டு, "நீ எத வேணாலும் சம. ஆனா கொஞ்சம் பைசி இல்லாம சம" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, மொட்டு இருந்துட்டு, "ஐ நோ எனக்கு தெரியும்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு, நம்ம பார்த்துட்டு, "சரி எப்ப நீங்க அவகிட்ட சொல்லப் போறீங்க உங்க ஃபீலிங்க?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து கிட்ட கேட்க, வந்து ஷாக்கா நம்ம மொட்ட பார்த்துட்டு, "உனக்கு இது தெரியுமா?" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம மொட்ட பார்த்து கேட்க, அதுக்கு மொட்டு இருந்துகிட்டு, "எங்களுக்கு இது எப்பயோ தெரியுமே" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம கிட்ட சொல்ல, அதுக்கு இருந்துட்டு, "அட கடவுளே! யார் யாருக்கோ தெரியுது, தெரிய வேண்டியதுக்கு தெரியலையே" அப்படின்ட்டு அப்படியே தலைய போட்டு பிச்சுக்கிட்டு ரக்க பார்த்து, "ரக் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு" அப்படின்ட்டு நம்ம வந்து ரக் கிட்ட சொல்ல, ரக் வந்து, "நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமலையா நீ என்னோட செக்ரட்டரிய பிராங்க் பண்றதுக்கு உனக்கு நான் அளவு குடுத்துருக்கேன். கொஞ்சமாவது மூளைய யோசிச்சு ட்ரை பண்ணு" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு வந்து ரக்க பார்த்துட்டு, "அப்ப எனக்கு மூளை இல்லைங்கிறியாடா?" அப்படின்ட்டு நம்ம வந்து ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு, "அத நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட சொல்ல, இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பின்னாடி மொட்டு நின்னு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இவன் சிரிக்கிறத ரக் பார்த்துட்டு, ரக் வந்து நம்ம மொட்கிட்ட, "நீயும் இப்படிதானே நினைக்கிற?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்க, மொட் வந்து நம்ம ரக்க பார்த்து செம கியூட்டா அப்படியே சிரிச்சுட்டு, "ஆமாமா கண்டிப்பா" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்ல, நம்ம ரக்குக்கு வந்து கொஞ்சம் கோவமாயிட்டு, "போடா" அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். இவன் கோவமா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நம்ம மொட் வந்து அவன் பக்கத்துல போய் அவன டைட்டா பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, "என்ன நான் சொன்னதும் ஷாக் ஆயிட்டியா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, "யார் ஷாக் ஆனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல, நம்ம மொட் வந்து இன்னும் உன்ன டைட்டா கட்டிப்பிடிச்சுட்டு நம்ம பார்த்து டொய்ன்ட்டு கண்ணடிச்சுட்டு, "சரி, சரி நீலாம் ஒண்ணும் ஷாக் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து பக்கத்துல போய் சொல்லிட்டு, அப்படியே அவங்க 2 பேரும் கொஞ்சம் லவ்லி டவ்லியா பேசிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம செம கடுப்பாயிட்டு, நம்ம ரக் கைய பிடிச்சிட்டு, "வா என் கூட உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போயிடுறா நம்ம அங்க போய் நம்ம ரக்க இழுத்து பெட்ல உட்கார வச்சுட்டு, "உனக்கு என்ன அவன புடிச்சிருக்கா?" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ரக்கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, "என்ன பேசுற? லூசு மாரி பேசாத. இந்த மாரிலாம் பேசுறத நிப்பாட்டு" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம கிட்ட சொல்ல, அதுக்கு இருந்துட்டு, "இங்க பாரு உன்ன எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். எத்தன வருஷமா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்" அப்படின்ட்டு நம்ம வந்து ரக்கிட்ட கேட்க, ரக் இருந்துட்டு, "என்ன ஒரு 15 வருஷமா இருப்போம்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட சொல்ல, நம்ம இருந்துட்டு, "ஆமா அதேதான் நானும் சொல்றேன். 15 வருஷமா நாம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கோம். உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீ சின்ன வயசுல எப்படி குட்டி குட்டியா ஹேர் ஸ்டைல் வச்சிருப்ப, அதுலருந்து உன்னை எனக்கு தெரியும். நான் எப்படி சின்ன வயசுல குட்டி பாவாடைலாம் போட்டிருப்பேனோ, அதுலருந்து என்ன உனக்கு தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்காத" அப்படின்ட்டு நம்ம வந்து ரக் கிட்ட சொல்ல, ரக் வந்து, "நான்லாம் ஒண்ணும் மறைக்கல. லூசு மாரிலாம் பேசிட்டு இருக்காத" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு இருந்துட்டு, "யார் நானா லூசு? நீ தான்டா லூசு. எப்ப பார்த்தாலும் நீங்க 2 பேரும் ஒண்ணா தான் சுத்திட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்திலயுமேவும். உனக்கு அழுக வந்தாலும் அவன்கிட்ட தான் போற, சிரிப்பு வந்தாலும் அவன்கிட்ட தான் போற. எல்லாத்துலயுமே அவன் தான் உன் கூட இருக்கான். இதுக்கு முன்னாடி நீ கோனார் கூட இவ்ளோ க்ளோஸா இருந்ததே இல்ல. அவன் கூட இருந்த, ஆனா இவ்ளோ க்ளோஸா இல்ல. ஆனா நீ இப்ப மகாசமத் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க. உனக்கு அவன பிடிச்சிருக்கு தானே?" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாரிலாம் லூஸ் மாரி பேசாத" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "போதும்டா இந்த மாரி நடிக்கிறத நிப்பாட்டு. இதுக்கெல்லாம் முன்னாடி நீ எத்தனையோ பேர் கூட செக்ஸுக்காண்டி நீ ஸ்லீப் ஓவர் பண்ணியிருக்க. ஆனா இவன் கூட இருக்கும்போது மட்டும் தான் நீ ஹாப்பியா இருக்க. அவன மட்டும் தான்டா உனக்கு பிடிச்சிருக்கு. இத வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்க" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு, "வாய மூடு. இந்த மாரிலாம் பேசாத. நீ இங்க இருந்து உன்னோட வீட்டுக்கு போ. போய் உன்னோட வேலைய பாரு" அப்படின்னு
அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம வி கிட்ட சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு நாளை இங்க இருந்து போக மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு அவ ஹாயா நம்ம ரக்கோட பெட்ல அப்படியே படுத்துக்கிறா. படுத்துக்கிட்டு நம்ம வி சொல்றா, நான் இங்க இருந்து போனேன்னா உன்னோட செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி அவளை வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ஃபீலிங்ஸை நீ ஒத்துக்கூடா, ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு ஆமா அதை யார் சொல்றான்னு பாரு, உன்னோட ஃபீலிங்ஸையே உன்னோட அவகிட்ட சொல்ல முடியலையா, நீ வந்து என்கிட்ட சொல்றியாக்கோ அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம வி கிட்ட சொல்ல, வி வந்து டக்கு எந்திரிச்சு உட்காந்து இங்க பாரு அதை வந்து நான் கண்டிப்பா அவகிட்ட நான் நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு நம்ம வி வந்து சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு ஆமா சொல்லிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பில்லோ வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட் செம கியூட்டாவே போகுது 2 பேத்துக்கும் இடையில. அப்படியேவும் நைட்டும் ஆயிருது. நைட்டு நம்ம வந்து செம கியூட்டா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல ரக் வந்து தூங்காம நம்ம மொட்டையே அப்படியே வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ரக்குக்கு வந்து நம்ம வி சொன்னது எல்லாமே அப்படியே ஞாபகமா வருது. நம்ம வி வந்து என்ன சொல்லியிருப்பானா, உனக்கு வந்து மொட்டை பிடிச்சிருக்கு, அவன் கூட இருக்கும்போது தான் நீ ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொன்னது எல்லாமே நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே ஞாபகமா வந்துட்டு, அப்படியே நம்ம ரக் வந்து இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் சொன்னா அப்படின்ட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம ரக் வந்து படுத்திருக்கா. அவனுக்கு வந்து சுத்தமா தூக்கமே வரல. அவ சொன்னதையே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதையே தான் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, அட கடவுளே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போட்டு மூஞ்சில போட்டு மூடிட்டு அப்படியே அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. இப்படியே ஒரு வழியா தூங்காம விடிஞ்சும் போயிருது. அப்புறம் மார்னிங் ஒரு ஆளை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு அங்க காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிரின் இருக்கா இல்லையா, அவ வர்றா. வந்து அவரை பார்த்துட்டு அங்கிள் நீங்க செம்ம சூப்பரா இருக்கீங்க போல அப்படின்ட்டு நம்ம பிரிம் வந்து அங்கிளை பார்த்து சொல்லவும், அங்கிள் யார் அதுன்ட்டு நிமிந்து பார்த்தா பிரின்னை பார்த்தோன்னேவும் நம்ம அங்கிளும் பல்ல காமிச்சிட்டு பிரின் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வா உன்னை பார்க்க செம கியூட்டாவும் அழகாவும் இருக்க, சரி சரி வா உன்னை நான் வந்து ஒரு ஹக் பண்ணிக்கிறேன், வா என்னை வந்து ஹக் பண்ணிக்க அப்படின்ட்டு நம்ம அங்கிள் போய் நம்ம பிரின்னை ஹக் பண்ணலான்ட்டு எந்திரிச்சுன்னா ஒரு பக்கத்துல போகும். நம்ம பிரின் இதெல்லாம் கண்டுக்காம அவ பாட்டுக்கு டக்குன்ட்டு சேர்ல உட்காந்துடுறா. இதை பார்த்தோன்னே நம்ம அங்கிளுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இருக்கு. அவளே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிளும் போய் அப்படியே சோஃபால உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு நம்ம அங்கிள் பேசுறாரு, இப்பெல்லாம் நீ ரொம்ப பெரிய செலிபிரிட்டி ஆயிட்ட போல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம பிரின்னுக்கு வந்து கொஞ்சம் கோவம் ஆயிட்டு அங்கிள் ஜாக் அப்படின்ட்டு பிரிம் ஒரு பக்கம் கத்த, நம்ம அங்கிள் இருந்துட்டு நீ ரிலாக்ஸ் ஆரு, நான் ஒன்றும் அதை பத்தியெல்லாம் பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் உங்ககிட்ட அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவனுக்கு பதில் என் பையன் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் பேசும்போது தான் நம்மளுக்கே தெரியுது இந்த அங்கிள் தான் நம்ம ரக்கோட அப்பான்ட்டு. இவர் வந்து சொல்லிட்டு எனக்கு தெரியும் உனக்கு அந்த இடத்துல எவ்வளவு எம்பாரசிங்கா இருந்திருக்குன்ட்டு, இருந்தாலும் அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது, நான் வேணும்ட்டேவும் சோசியல் மீடியாலாம் பார்க்கல, நான் சும்மா சோசியல் மீடியா பார்த்துட்டு இருந்தேன், அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த கிளிப்பை டச் பண்ணி பார்த்தாதான் தெரியுது அதுல இருந்தது நீன்ட்டு அப்படின்ட்டு நம்ம அங்கிள் சொல்ல, நம்ம பிரின்னுக்கு இன்னும் கோவன்ட்டு அங்கிள் ஜாக் போதும் நிப்பாட்டுங்க ரொம்ப தான் பேசுறீங்க அப்படின்ட்டு நம்ம பிரிம் வந்து அங்கிளை பிடிச்சி கத்த, அதுக்கு அங்கிள் இருந்து சரி சரி ஓகே நான் எதுவும் பேசலப்பா, சரி நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்னு சொன்ன அதை சொல்லு அப்படின்ட்டு சொல்ல, நம்ம பிரின் இருந்துட்டு ஒரு விஷயத்த அப்படியே நினைச்சு பாக்குறேன். என்னன்னா அவ பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ வந்து பிரேக்கப் பண்ணிருப்பா. அப்புறம் அவளோட அந்த இவ ஒர்க் பண்ற இடத்துல வந்து இவளோட புக்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கவும் நம்ம அங்கிள் இருந்து பிரின் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. நம்ம பிரின்னு எதுவும் பண்ணாம அப்படியே இருக்கவும் நம்ம அங்கிள் வந்து அவ கையை தொடவும் தான் நம்ம பிரின்னுக்கு கொஞ்சம் அப்படியே சுயநலவு வருது. இதை பார்த்துட்டு அங்கிள் சரி உனக்கு வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு நம்ம அங்கிள் வந்து பிரின் கிட்ட கேட்க, பிரின்னும் யோசிச்சுட்டு ஆமா எனக்கு ஹெல்ப் வேணும், உங்களுக்கு வந்து நான் 5 மில்லியன் பாத் தரேன் அப்படின்ட்டு நம்ம பிரின் வந்து அங்கிள் கிட்ட சொல்லவும், அதுக்கு அங்கிள் இருந்துட்டு என்னது 5 மில்லியன் பாத்தோ அப்படின்ட்டு நம்ம அங்கிள் வந்து அப்படியே யோசிச்சுக்கவும், நம்ம பிரின் இருந்துட்டு ஆமா 5 மில்லியன் பாத்து தான், நான் உங்களுக்காண்டி 5 மில்லியன் பாத்து தரேன், அதுக்கு பதில் நீங்க உங்க இந்த உலகத்துக்கு ஒருத்தனை கொண்டு வந்தீங்க இல்லையா, அவனை வந்து கொன்றுங்க அப்படின்ட்டு நம்ம பிரின் வந்து நம்ம அங்கிள் ஜாக் கிட்ட சொல்லவும், நம்ம அங்கிள் ஜாக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம இதை வந்து நான் செஞ்சு முடிச்சா எனக்கு என்ன தருவேன் அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம பிரின் கிட்ட கேட்க, அதுக்கு பிரின் இருந்துட்டு இதை மட்டும் நீங்க சக்சஸா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உங்களுக்காண்டி பணம் தரேன் அப்படின்ட்டு நம்ம பிரின் வந்து நம்ம ஜாக் கிட்ட சொல்ல, அதுக்கு ஜாக் இருந்துட்டு சரி ஓகே என்னோட மருமகளுக்காண்டி நான் இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஜாக்கும் சொல்ல, அதுக்கு பிரின் இருந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்னும் ஜாக்கும் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ரக் வீட்டில் தான் காட்டுறாங்க. ரக் வந்து எங்கேயோ போறதுக்காண்டி டிப்டாப்பா ரெடி ஆகி அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம மொட் வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சிக்ஸ் சாப்பிட்டு இருக்கான். நம்ம ரக் வரதை பார்த்துட்டு மொட் வேகமா எந்திரிச்சு போய் நம்ம ரக் பக்கத்துல நின்று எங்க போறீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒர்க்கே இல்லையே அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, ரக் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம கண்டுக்காம அவன் போறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்புறம் நம்ம மொட் வந்து ரக்கையை பிடிச்சு நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு மொட்டை பார்த்துட்டு நான் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் கண்டி போறேன், நான் வந்து அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், நீ என்ன நினைக்கிற, நான் பிறந்தது வந்து என்னோட உடம்புல ஹேர் இல்லாமலையா பிறந்தேன், இந்த மாதிரி பண்றதுனால தான் என்னோட உடம்பு வந்து இந்த மாதிரி ஷைனிங்கா பளபளன்னு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்ப்பான். நம்ம மொட் வந்து போக விடாம ரக் கையை பிடிக்கவும் நம்ம ரக்குக்கு டென்ஷன் ஆயிட்டு என்ன அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு மொட்டை இருந்துட்டு ரக்கை பார்த்துட்டு அங்க வந்து பசங்க பண்ணுவாங்களா கேர்ள்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, ரக்குக்கு டென்ஷன் என்னடா பேசுற லூஸ் மாதிரி பேசுறதாடா, என் பொண்ணுங்களா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்களா, எல்லாருமே தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்ணுவான். அப்பயும் விடாம அவன் கையை பிடிச்சிட்டு
அப்பனா நானும் உன் கூட வரேன், என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு அவன் கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து வேக வேகமா அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் மட்டும் வந்து அலை சொரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குன்ட்டு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் அங்க இருந்து அப்படியே போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டேவும் நம்ம ரக்க எங்கேயோ போறதுக்காண்டி ரெடியாகி கிளம்பி வர நம்ம முட்டை அதை பார்த்துட்டு அவன் முன்னாடி போய் நிக்க. அதுக்கு ரக்கு இருந்துட்டு நான் தள்ளுறா, நான் கிளினிக் போகணும், என்னோட உடம்ப செக் பண்றதுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்ல, முட்டை இருந்துட்டு போக விடாம வாசல்ல நிக்கவும் நம்ம ரக்கு இருந்துட்டு போய் தொலைடா, நான் போவேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தள்ளி விட்டுட்டு நம்ம ரக்கு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் அதுக்கும் நெக்ஸ்ட் டே நம்ம மொட் வந்து வெளியே கார்டனிங் இதுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருப்பான். நம்ம ரக் வந்து எங்கேயோ கிளம்பி போறதுக்காண்டி வெளியே கார் எடுக்கிறதுக்காண்டி கார் பக்கத்துல வரவும் நம்ம மொட்டை இதை பார்த்துட்டு நம்ம மொட் வேக வேகமா அவன் பக்கத்துல போய் நிக்க. அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு என்ன, நான் இப்ப ஹேர் கட் பண்ண போறேன், நீ எல்லாம் என் கூட வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல. அதுக்கு மொட்டு இருந்துட்டு ஆனா அப்படின்னு சொல்லும்போது வாய முடியாதுன்னா முடியாது, இந்த 2 மாசமா நீ இல்லாம என் வேலையை நான் தான் பார்த்துக்கிட்டேன், இப்பயும் என்னால என் வேலையை பார்த்துக்க முடியும், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து கார் ஏறிடுறான். ஆனா நம்ம மட்டும் தள்ளாம இன்னும் அந்த கார் முன்னாடியே தான் அப்படியே நின்று என்னதான் நடக்குது ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் ஒரு பக்கம் அப்படியே நின்று யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா நம்ம ரக் போயிடுறான் போல. அப்புறம் நம்ம மொட் வந்து மீனாவை மீட் பண்றதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. நம்ம மீனா வந்து நம்ம மொட் கிட்ட அங்கிள் இதெல்லாம் ஒரு 13 வயசு பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா அப்படின்ட்டு நமக்கு மீனா கேட்க. அதுக்கு நம்ம மொட்டு இருந்துகிட்டு என்ன பண்றது, என்கிட்ட தான் பேசுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து மீனா கிட்ட சொல்ல. அதுக்கு மீனா இருந்துட்டு நம்ம மொட்டை பார்த்துட்டு அங்கிள் ஒருவேளை உங்களுக்கு எங்க அங்கிளை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சா அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட் கிட்ட கேட்க. அதுக்கு மட்டும் இருந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல. அதுக்கு மீனா இருந்துட்டு யோசிச்சுட்டு அப்புறம் ஏன் எங்க அங்கிள் எப்பயுமே வீட்டை விட்டு வெளியே போறாரு, லேட்டா தான் வராருன்ட்டு சொல்றீங்க அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட நம்ம மீனா கேட்க. அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல. அதுக்கு மீனா இருந்துட்டு அப்பனா இதுக்கு ஒரே அர்த்தம் தான் அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல. அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு என்ன அர்த்தம் நீயே சொல்ல அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து மீனா கிட்ட கேட்க. மீனா வந்து யோசிச்சுட்டு உங்களோட ஹனிமூனும் ஒரு வழியா ஓவர் ஆயிருச்சு அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்ல. நம்ம மொட்டை இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல. எப்படி அங்கிள் நீங்க இவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க, எங்க அங்கிள் எவ்வளவு ஹார்ட் தெரியுமா, எங்க அங்கிளுக்கு உங்களை விட பெட்டராலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒருவேளை எங்க அங்கிள் வேற யாரையாவது புதுசா ஆளை தேடி போயிட்டாரோ அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட்கிட்ட இப்படி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம மொட்டுக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷனா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம மீனாவை பார்த்து நீ வந்து நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்ட்டு என்கிட்ட பெட் கட்டுறியா, விட நீ சின்ன பொண்ணு தானே, உனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து மீனா கிட்ட சொல்ல. மீனா வந்து நம்ம மொட்டை கொஞ்சம் ஏத்த இறக்கமா பார்த்துட்டு நான் ஒன்றும் சின்ன பொண்ணுலாம் கிடையாது, உங்களை விட 7-8 வயசுக்கு தான் நான் சின்ன பொண்ணு, நீங்க ஒன்றும் என்னை விட பெட்டர்லாம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்லவும் நம்ம மொட் வந்து நம்ம மீனாவே பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம மீனா இருந்துட்டு நம்ம மொட்டை பார்த்து சொல்றா ஒருவேளை அங்கிள் ரக்கு கண்ணுக்கு நீங்க இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் தெரியுறீங்க போல அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம மொட்டுக்கு ஒன்றும் புரியாம ஏன் தான் இவன் போய் இப்படி பண்றானோ அப்படின்ட்டு நம்ம மொட்டை ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ரக் வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ரக் வந்து மறுபடியும் எங்கேயோ வெளியே போறதுக்காண்டி கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கான். நம்ம மொட்டை அங்கே தான் நிற்கிறான். நம்ம ரக்கை பார்த்துட்டு எங்கே போற அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க. அதுக்கு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு நான் வரதுக்கு லேட் ஆகும், எனக்காண்டி ஒன்றும் நீ வெயிட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்கேருந்து போகும்போது நம்ம மொட் வந்து நம்ம ரக் கையை பிடிக்கவும் நம்ம ரக்குக்கு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு நம்ம மொட்டையே பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம மொட்டை இருந்துட்டு நீ விய மீட் பண்ண போறியா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க. அதுக்கு ரக் இருந்துட்டு எனக்கு ஒன்றும் அவ மட்டும் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல. அதுக்கு மொட்டை இருந்துட்டு அப்பனா கோனூரை மீட் பண்ண போறியா அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க. அதுக்கு ரக்கு இருந்துட்டு இல்லை அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு அப்பனா கோமா மீட் பண்ண போறியா அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க. அதுக்கு ரக்கு இருந்துட்டு அதுவும் கிடையாது, எனக்கு அவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னை விடு நான் போகணும் அப்படின்ட்டு நம்ம மொட் கையை வந்து ரக் அப்படியே எடுத்து விட்டுருவான். நம்ம மொட் வந்து அவனை அப்படியே பார்த்துட்டே நிற்பான். எங்க போற அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க. அதுக்கு ரக் இருந்துட்டு நம்ம மொட்டை பார்த்துட்டு உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, நான் எங்க வேணாலும் போவேன் அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட ரக் சொல்ல. அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இங்க பாருட்டு உங்க ரக், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக்கிட்ட கேட்க. அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இங்க பாரு ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட்ல எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை, உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, நான் எங்க போறேன் எங்க வரேன்ட்டு எல்லாம் கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் உன்னோடது கிடையாது, நான் எங்க வேணாலும் போவேன், நான் இப்ப வெளியே போய் சாப்பிட போறேன், அவன் வேலையை மட்டும் நீ பாத்துக்கிட்டு இரு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல. மொட்டுக்கு செமையா கோவம் வந்துட்டு ஓ சார் சாப்பிட போறீங்க, அதுவும் வெளியே போய் சாப்பிட போறீங்க அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க. நம்ம ரக்கும் ஊன்ட்டு மண்டையாட்டவும் நம்ம மொட்டை இருந்துட்டு சரி ஓகே அதுக்கு எதுக்கு வெளியே போற, இங்கேயே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கையை பிடிச்சி தரன்ட்டு இழுத்து கொண்டு போய் அவனோட பெட்ல நம்ம ரக்க அப்படியே படுக்க போட்டு நம்ம மொட்டும் அவன் மேல அப்படியே ஏறி உட்காரவும் நம்ம ரக் இருந்துட்டு நம்ம மொட்டை பார்த்துட்டு மகாசுமத்து என்ன பண்ற என்னை விட அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்கிட்ட சொல்லவும். அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்ல என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நீ இப்ப வேற ஒரு பையனை நினைக்கிறத நிப்பாட்டுற வரைக்கும் நான் உன்னை இங்க இருந்து விட மாட்டேன், போக விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம மொட் சொல்லவும். நம்ம ரக் இருந்துட்டு நீ என்ன பேசுற அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட் கிட்ட சொல்லவோ. அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு
ஆமா. இத நீ என்ஜாய் மட்டும் பண்ணு. இதுக்கப்புறம் நீ வெளிய போறதையவும் மறந்துருவ அப்டின்ட்டு நம்ம சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்டின்ட்டு நம்ம ரக் சொல்ல, நம்ம மொட்டு இருந்துகிட்டு, அவன் கைய வச்சுட்டு, நம்ம ரக்க வந்து அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே கைய வச்சு செட்யூஸ் பண்ணிட்டே இருக்கான் ஒரு மாதிரி. இவன் செட்யூஸ் பண்ண பண்ண நம்ம ரக்குக்கு ஒரு மாரி ஆயிட்டுருக்கு. அப்படியே செட்யூஸ் பண்ணிட்டேவும் நம்ம மொட்டு வந்து ரக் கிட்ட கேட்குறான், "எனக்கு உன் பர்மிஷன் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க பர்மிஷன் குடு" அப்டின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக் கிட்ட கேட்டுக்கிட்டேவும், அப்படியே அவன் கைய வச்சுட்டு மெல்ல மெல்ல நம்ம ரக்க அப்படியே செட்யூஸ் பண்ணிட்டே இருக்கான். இவன் செட்யூஸ் பண்ண பண்ண நம்ம ரக்குக்கு ஒரு மாரி ஆகுது. அப்படியே ஒரு மாரி ஆக ஆக அவனாலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாம 2 பேரும் அப்படியே ஒரு வழியா கிஸ்ஸும் பண்ணிடுறாங்க. கிஸ் அப்படியே ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கிஸ்க்கு அப்புறம் மேட்ரு தான். மேட்ரும் ஒரு வழியா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா மேட்ரு எல்லாம் ரொம்ப நல்லபடியாவே நடந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து நம்ம மீனாவ பிக்கப் பண்றதுக்காண்டி மீனாவோட ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அப்படி போற வழி எல்லாமேவும் நம்ம மொட்டு மூஞ்சிய பார்க்கணுமே, வெறும் பல்லா தான் இருக்கு. இத பார்த்த மீனாக்கு செமையா காண்டாயிட்டு, "அங்கிள் போதும் சிரிக்கிறத நிப்பாட்டுங்க" அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம கிட்ட சொல்ல, அதுக்கு இருந்துட்டு, "ஏன் நிப்பாட்டணும்?" அப்படின்ட்டு நம்ம வந்து மீனா கிட்ட கேட்க, அதுக்கு மீனா இருந்துட்டு, "ஏன்னா எனக்கு புடிக்கல, நிப்பாட்டுங்க, சிரிக்காதீங்க" அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு இருந்துட்டு மீனாவ பார்த்துட்டு, "ஓ! அப்படியா? உனக்கு பிடிக்கலையா? ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே, நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேனே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம மீனாக்கு கடுப்பாகவும் நம்ம வந்து, "சரி, சரி விட்டுரு" அப்படின்ட்டு சொல்லிட்டு, நம்ம மீனாவ பார்த்து நம்ம வந்து சொல்றா, "உங்க மாமாவ யார் இவ்ளோ அழகா இருக்க சொன்னது?" அப்படின்ட்டு நம்ம வந்து மீனா கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு, "எங்க மாமா பொறந்தப்பருந்து அழகுதான். நீ இப்ப ஒண்ணும் புதுசா அழகு கிடையாது." அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "நான் பார்க்குற மாரி கியூட்னஸ் உன் மாமா கிட்ட நீ பார்க்க முடியாது." அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம மீனா கிட்ட சொல்ல, நம்ம மீனா இருந்துட்டு, "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து அவர பார்த்துட்டு இருக்கேன். அவரோட எல்லா கியூட்னஸும் எனக்கு தெரியும்." அப்படின்ட்டு மீனா வந்து நம்ம கிட்ட சொல்ல, நம்ம வந்து மீனாவ பார்த்துட்டு, "அதுக்கு வாய்ப்பே இல்ல. அது இம்பாசிபிள். நான் பார்க்குற விதத்துல உங்க மாமாவ நீ பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மீனாட்ட சொல்ல, நம்ம மீனாவுக்கு கோவமாயிட்டு அப்படியே டல்லா நிப்பாளா. அப்ப நம்ம வந்து மீனாவோட ஹேர் அப்படியே கலாய்ச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. கரெக்ட்டான டைம்க்கு தான் நான் வந்திருக்கேன் போல. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா? அப்படின்ட்டு ஒரு ஆள் வராரு. யாருன்ட்டு பார்த்தா நம்ம ரக்கோட அப்பா தான் அங்க வந்திருக்காரு. அவர பார்த்தோன்னேவும் நம்ம மீனா பயந்துகிட்டு நம்ம மொட்டோட பின்னாடி போய் அப்படியே ஒளிஞ்சு நின்னுகிட்டு நம்ம மொட்ட பார்த்து, "அங்கிள் மொட்டு இதுதான் எங்க தாத்தா" அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்படி இருக்கும்போது நம்ம ஜாக் வந்து நம்ம மீனாவ பார்த்து, "என் பேத்திய பார்த்து எவ்ளோ நாள் ஆச்சு. சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தது. இப்ப எவ்ளோ அழகா இருக்கா. ரொம்ப அழகா வளர்ந்துட்டா" அப்படின்ட்டு நம்ம ஜாக் பேசிட்டு இருக்கான். அப்ப மீனா அவனையே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜாக் இருந்துட்டு, "ஓ! என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் உன்ன பார்த்தது. போன தாட்டியும் உன்ன நான் பார்த்துருக்கணும். ஆனா நீ தான் பயந்துகிட்டு ஸ்கூல் பின்பக்கமா ஓடி போயிட்ட. அதெல்லாம் வேஸ்ட் தெரியுமா? ஏன் அந்த மாரி பண்ண?" அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். அதனால தானே நீ போயி இந்த விஷயத்த உங்க அம்மாகிட்டயும், அங்கிள் கிட்டயும் சொன்ன. அதனால தான் என்னால என்னோட பசங்ககிட்டலாம் பேச முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து மீனாட்ட சொல்ல, மீனா அப்படியே பயந்துகிட்டு, "அப்ப நீங்க இது எல்லாத்தையுமே வேணும்னே தான் பண்ணீங்களா?" அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம ஜாக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஜாக் இருந்துட்டு, "என்ன பண்றது? நான் அன்னைக்கு உன்ன எவ்வளோ ஆசையா பார்க்கணுன்ட்டு வந்தேன். ஆனா நீ தான் ஓடி போயிட்ட" அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொல்லிட்டு நம்ம மொட்டை பார்த்துட்டு, "என்னோட பேர் வந்து ஜாக்கு. நான் வந்து டொங்ராக்கும், கங்குவானுக்கும் டாடி. அது மட்டும் இல்லாம மீனாக்கு நான் தான் தாத்தா" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம மொட்டுக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, "நீ யாரு?" அப்படின்ட்டு நம்ம ஜாக் கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "என்னோட பேர் மகாசமுத்" அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு நம்ம ஜாக் இருந்துட்டு, "ஓ! அது நீதானா? ஒரு வழியா உன்ன மீட் பண்ணிட்டேன் போல" அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொல்ல, நம்ம வந்து நக்கலா சிரிச்சுட்டு, "ஓ! இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படின்ட்டு நம்ம கேட்க, அதுக்கு நம்ம ஜாக் இருந்துட்டு, "இல்ல, இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு நானும் நீயும் மீட் பண்றது. என் பையன் வீட்டுக்கு யார் வராங்க, போறாங்க, என்ன பண்றான்ட்டு இது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டு இருப்பேன். சாரி, நான் இந்த மாரி பேசுறது உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது? ஒரு ஒரு அப்பாவா நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும். ஏன்னா, நான் என் குழந்தைகள நெனச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். அதனால தான் நான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்ட்டு ஜாக் வந்து நம்ம கிட்ட சொல்ல, வந்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, "ஓ! அப்படியா? ஓ! அப்பன்னா அப்பாவா அவங்க வேலைய பார்க்காம, நீ ஏன் என்ன பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்க? நீ மீனா கிட்ட பேசணும்னா, நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ மீனா கிட்ட பேசிட்டு இங்கருந்து போயிருக்கலாம். அத விட்டுட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஏன் மீனா கிட்ட வந்து பேசுற? இங்க பாரு, இதுவரைக்கும் மீனாவ டார்ச்சர் பண்ணது போதும். இப்போ உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்ட்டு கேட்டுட்டு நம்ம ஜாக் கிட்ட அப்படியே சண்டை போடுற மாரி 2 பேரும் அப்படியே எதிர் எதிரா நிக்கிறாங்க. இதோட நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ட வந்து இங்க கம்ப்ளீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும். பை ஃபிரெண்ட்ஸ்.